சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன எடுத்திருக்கோன்னா இட்லி சாம்பார் தாங்க. இந்த இட்லி சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. இது அரைச்சி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த இட்லி சாம்பார் இதே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ இந்த இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்னதா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில வெட்டி போட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா கருத்துரும். அதுக்காண்டி நான் அந்த மாதிரி தண்ணியில வெட்டி போட்டு வச்சிருக்கேன். அடுத்து இது வறுத்து அரைக்கிறதுக்காண்டி 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் காய்கறி எல்லாம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, பருப்பு நம்ம எடுத்திருக்கோம். இந்த பருப்பு நான் என்ன செய்யறேன், தோரம் பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு 20 கிராம் சிறு பருப்பு எடுத்திருக்கேன். இந்த 2 பருப்பையும் நல்லா கழுவிட்டு இப்போ இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு 2-3 தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டு இதுல ஒரு சின்னதா பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து இதோடய நான் கேரட் சேர்த்துக்கிறேன். இதே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்ப சேர்த்தாச்சு. இப்ப இதுல தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப இதை மூடிட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம இப்ப இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இதுல துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் சீரகம், மல்லி, மிளகு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதோட நம்ம இந்த தேங்காயும் சேர்த்துக்கணும். இதோட இந்த தேங்காயும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதோடய ஒரு 2 கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு வறுத்துக்காங்க. இப்ப இதை இறக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நைட்டா அரைச்சி எடுத்துக்கணும். இப்ப மசாலா எல்லாம் அரைச்சாச்சு, பருப்பும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்ப இந்த சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல எண்ணெய் ஊத்திட்டு இதுல கொஞ்சம் கடுகு பெரிய போட்டுக்கலாம். இப்ப இதுலயே கொஞ்சமா காஞ்ச மிளகாய், ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை சேர்த்தோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இதுல நம்ம கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கி வச்சுட்டு இல்லாம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம்.
இதோட கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். இப்ப இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல நம்ம வேக வச்சிருக்க பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்து ஒரு 2 விசில் நான் திரும்ப வந்து வச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும் அதுக்காண்டி. அவ்வளவுதாங்க, சூப்பரான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம மல்லித்தலை தூவி சாம்பாரை வந்து இறக்கலாம். இந்த இட்லி சாம்பார் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் இட்லி சாம்பார் செஞ்சு பாருங்க. இதோட நீங்க எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்துக்கலாம், உள்ள கேரட் நான் சேர்த்துருக்கேன். அதோட வேற எந்த காய்கறி வேணாலும் பீன்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த இட்லி சாம்பார் வந்து. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான இட்லி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு.